வணக்க நண்பர்களே, நான் உங்கள் நாடோடி மீனவன். நண்பர்களே, நம்ம சேனலில் ஒரு 3 வாரமாகவே நம்ம பாம்பன் பாலத்தை பற்றின வீடியோ தான் போட்டுக்கிட்டு இருக்கிறோம். அக்டோபர் 1ஆம் தேதி பாம்பன் பாலம் திறக்கிறதா சொன்ன நாளில் இருந்து நம்ம பாம்பன் பாலத்தில் என்னென்ன வேலைகள்லாம் நடந்துக்கிருக்கு அப்படிங்கிறது தான் தொடர்ந்து நம்ம வீடியோவாக பார்த்துக்கிட்டு இருக்கோம். இன்றைக்கும் அதே மாதிரி ஒரு வீடியோ தான் நம்ம பார்க்க போகிறோம். தொடர்ந்து வீடியோ பாருங்கள். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற வீடியோ என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பாம்பன் பாலத்தில் இந்த மின் கம்பங்களை எல்லாத்தையுமே தயார் பண்ணி ஊனி வச்சுட்டாங்க. அதுக்கு தேவையான வயர் சப்ளை பண்ணுறது தான் இன்றைக்கி நம்ம பார்க்குறோம். இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு கம்பத்தில் வந்து 2 பேர் ஏறி உட்கார்ந்துருந்து என்னத்தை மாட்ட போகிறாங்க, அந்த சப்ளைக்கு என்ன லைன் பண்ண போகிறாங்க அப்படிங்கிறத தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். தொடர்ந்து வீடியோ பாருங்கள். அந்த சப்ளையில் அந்த வேலைகளை எப்படி அந்த 2 பேர் சேர்ந்து ரொம்பவுமே ரிஸ்க் எடுத்து தான் அந்த போஸ்ட் கம்பத்தில் உள்ள லைன்களை கொடுத்துக்கிட்டு இருக்கிறாங்க. அதை தான் நம்ம இன்னைக்கு வீடியோவா பார்க்க போறோம். தொடர்ந்து வீடியோவை பாருங்க. இப்போ நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பாம்பன் பாலத்தில் கம்பம் வச்சிருக்கிறாங்களா, அந்த கம்பத்தில் அந்த நீண்டிக்கு இருக்கிற கம்பி மாதிரி எல்லா இடத்துலையுமே வச்சுட்டாங்க. இன்னும் 2 இடத்துல தான் வைக்கணும். அதை தான் இப்போ அவங்க செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. இந்த இடத்துல ஒருத்தவங்க மாட்டிக்கிட்டு இருக்காங்கன்னா இன்னொரு இடத்துல ஒருத்தவங்க மாட்டிக்கிட்டு இருக்காங்க. மொத்தம் 4 பேர் ஒர்க் பண்ணிக்கிருக்காங்க. மீதி இன்னும் 2 கம்பம் தான் இருக்குது. இந்த 2 கம்பம் முடிச்சுட்டு மீதி அந்த 2 கம்பத்தையும் இன்றைக்கி முடிச்சிருவாங்க. இப்போ எப்படி மாட்டுறாங்க அப்படிங்கிறது தான் நம்ம பார்க்க போகிறோம். இப்போ பார்த்தீங்கன்னா அந்த கம்பி மாதிரி இருக்கிறதுல கயிறை கட்டி இழுத்து 3 பேர் இழுத்து மேலே கொண்டு போய் சேர்க்குறாங்க. அந்த 2 கம்பியும் அவங்க 2 பேரும் ரொம்பவுமே ரிஸ்க் எடுத்து தான் மாட்டுறாங்க. ரொம்ப ஈஸியாக எதையுமே செய்யலைங்க. இது ரொம்பவுமே கஷ்டமான வேலை தான். இந்த கஷ்டமான வேலைகளை எவ்வளோ நேரத்தில் மாட்டினாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கிட்டத்தட்ட ஒரு கம்பத்துக்கு இந்த கம்பியை மாட்ட அரை மணி நேரம் ஆச்சுங்க. ஆனால் நம்ம செல்லில் பார்க்குறது 8 நிமிஷம் இல்லைன்னா 9 நிமிஷம் 10 நிமிஷம் இதுக்குள்ளே தான் நம்ம வீடியோவை ஷார்ட்டாக முடிச்சு உங்களுக்கு நாங்கள் காமிக்கிறோம். இதை நீங்கள் நேரில் பார்த்தீங்கன்னா அரை மணி நேரமாக ஒரே இடத்துல நின்று பார்க்க முடியாது, என்ன செய்கிறாங்க ஏது செய்கிறாங்க அப்படின்னு. இதையே நாங்கள் செல்லில் எடுத்து நாங்கள் உங்களுக்கு காமிச்சோம்னா நீங்கள் ஷார்ட்டாக பார்த்துருவீங்க. அப்படிங்கிறதுனால தான் நாங்கள் செல்லில் எடுத்து இந்த வீடியோவை உங்களுக்கு கொடுக்குறோம். அது மட்டும் இல்லைங்க, இந்த செல்லில் நாங்கள் வீடியோ எடுத்து ஃபுல் வீடியோ போட்டாலுமே இதை வந்து நிறைய பேர் ஸ்கிப் பண்ணி பார்க்க எரிச்சலாக இருக்குன்னு சொல்லிட்டு தூக்கி விட்டுறீங்க. எந்த விஷயத்தையுமே ஃபுல்லாக பார்த்தா தான் உங்களுக்கு அது புரிய வருங்க. அதே மாதிரி எந்த வீடியோ போட்டாலுமே அந்த வீடியோவை ஃபுல்லாக பார்த்தா தான் அதில் என்ன சொல்லியிருக்கிறாங்க அப்படிங்கிற கருத்து நம்மளுக்கு தெரியும். இது உங்களுக்கும் யூஸ் ஆகும். அதனால தயவு செய்து வீடியோ பார்க்குறவங்க எல்லாருமே ஃபுல்லாக பார்க்கணுன்னு நான் வேண்டிக்கிறேன். இந்த வீடியோ நீங்கள் ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா கண்டிப்பான முறையில் இந்த கம்பத்தில் இருந்து வேலை பார்க்குற அந்த 2 பேரோட கஷ்டம் உங்களுக்கு புரியும். எவ்வளோ கஷ்டப்பட்டு இந்த பாம்பன் பாலத்தில் இந்த கம்பத்தில் வேலை பார்க்குறாங்க. இவ்வளோ உயரத்துலேருந்து மேலே இருந்து கீழே விழுந்தா அவங்களுக்கு ஏற்படும் ஆபத்து இதெல்லாம் உங்களுக்கு தெரியாமலே போயிடும். ஃபுல்லாக நீங்கள் வீடியோ பார்த்தா தான் இதில் இருக்கிறது உங்களுக்கு எல்லாமே புரியும். அவங்களோட கஷ்டமும் உங்களுக்கு புரியும். இந்த கம்பத்தை எவ்வளோ கஷ்டப்பட்டு ரெடி பண்ணுறாங்க அப்படிங்கிறதும் உங்களுக்கு புரியும். இப்போ நம்ம பார்த்துக்கிட்டு என்ன பார்த்தீங்கன்னா, அந்த 2 பேர் மேலே ஒருத்தவளாகவும் கீழே ஒருத்தவளாகவும் உட்காந்து வேலை பார்த்துக்கிட்டு இருக்கிறது தான் இப்போ நம்ம பார்த்துக்கிட்டோம். தொடர்ச்சியாக பாருங்கள் இவங்க முழுவதும் அந்த கம்பத்தை எப்படி மாற்றுறாங்க அப்படிங்கிறத. இப்போ பார்த்தீங்கன்னா 2 வண்டி வந்துச்சு. 2 வண்டியில் ஒரு வண்டியில் சரளிகள் சாக்கில் அள்ளி வச்சுருந்தாங்க. இன்னொரு வண்டியில் வந்து பாம்பன் பாலத்துக்கு தேவையான பொருட்களை இந்த வண்டியில் ஏற்றி வச்சுருந்தாங்க. இப்போ இந்த வண்டி போகுது, அந்த வண்டி நின்றுச்சு. அதை இப்போ நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம். இந்த வீடியோவில் கண்டிப்பான முறையில் அவங்க ஃபுல்லாக மாட்டிட்டு இறங்குற வரைக்கும் நம்ம போட்டிருக்கோம். ஃபுல்லாக இந்த வீடியோ பாருங்கள். அவங்க மாட்டிட்டு கடைசி வரைக்கும் இறங்கி அந்த கம்பத்தில் இல்லாமல் அடுத்த கம்பத்துலேயும் வேலை பார்க்க போகிறாங்க. அதை தான் நம்ம வீடியோவை போட்டிருக்கோம். தொடர்ந்து வீடியோவை பாருங்கள்.
இந்த கம்பத்தை பார்த்தீங்கன்னா பக்கத்தில் உள்ள கம்பங்க. இந்த கம்பத்தில் இப்போ தான் அந்த கம்பியை ஏற்றிக்கிட்டு இருக்கிறாங்க. அந்த கயிறு போட்டு பிடிச்சிருக்கிறாங்க. இதையும் ஏற்றி இந்த கம்பத்தில் வேலை பார்க்குறாங்க. மொத்தம் 4 பேர் வேலை பார்க்குறாங்க 2 கம்பத்துலையும். இந்த 2 கம்பம் வேலை பார்த்து முடிச்சுட்டாங்கன்னா இன்னும் 2 கம்பம் தான் இருக்குது. அந்த 2 கம்பம் வேலையும் முடிஞ்சிட்டுனா மொத்த டோட்டலாக பாம்பன் பாலத்தில் இருக்கிற மின்கம்பம் அனைத்து வேலையும் முடிஞ்சிருச்சு. அதுக்கப்புறம் அந்த மின்கம்பத்தில் அதுனா கரண்ட் வயர்கள் கொடுக்கறது தான் அடுத்த வேலையாக தொடரும். தொடர்ந்து வீடியோ பாருங்கள். இந்த 2 பேரும் வேலை பார்த்து முடிக்கிறத நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கும்போது பார்த்தீங்கன்னா அவங்க வேலை பார்த்துக்கிட்டு இருந்தாங்க. வேலை பார்க்கும்போது தெளிவாக அவங்க 1 by 1 உட்காந்துனால பார்க்க முடியல. இப்போ பார்த்தீங்கன்னா ஒருத்தர் படுத்துக்கிட்டும் ஒருத்தர் உட்காந்துருந்துட்டும் தனித்தனியாக வேலை பார்க்குறதா இப்போ நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம். கீழே படுத்து கிடக்கிற ஒரு வேலையை முடிச்சுன்னா அந்த கம்பியை திருப்புறாரு, அது கம்பியும் திரும்புது. அது மட்டும் இல்லாமல் அந்த கயத்தில் கட்டி என்னத்தையும் கீழே போட்டாங்க. அது வந்து கடலில் விழுந்துடக்கூடாது அப்படிங்கிறதுனால அந்த கயத்தில் கட்டி போட்டாங்க. அது சேஃப்டிக்காக அந்த இழுக்கிறவங்க கையில் வந்து கிடச்சிருச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா அவங்க வேலையை ஒருத்தர் பார்த்து முடிச்சுட்டாரு. அதனால் மேலே இருந்தவர் கீழே இறங்கி வந்துட்டார். அந்த படுத்து கிடந்தவர் மீதி வேலையை முடிச்சுட்டு கீழே இறங்குவார். தொடர்ந்து வீடியோ பாருங்க. இந்த கம்பம் பார்த்தீங்கன்னா அடுத்த கம்பம் அந்த அதில் வேலை முடிஞ்ச உடனே இந்த கம்பத்துக்கு வந்து அடுத்த வேலையை தொடர்ந்து பார்க்க போகிறாங்க. அதே வேலை தான், ஆனால் இது அடுத்த கம்பம். இதில் வந்து வேலை பார்ப்பாரு. இவர் தாங்க அந்த கம்பத்தில் படுத்து கிடந்து வேலை பார்த்துக்கு இருந்தவர். இப்போ அவரும் வேலையை முடிச்சுட்டு அந்த கம்பத்தில் இருந்து கீழே இறங்குறது தான் இப்போ நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம். இவர் இறங்கின ஸ்பீடுக்கு எங்கேயுமே நிற்கலைங்க. நேராக அடுத்த கம்பத்தில் வேலையை போய் பார்க்குறதுக்கு வேகமாக போய் கலந்துக்கிட்டது தான் நம்ம பார்க்க போகிறோம். தொடர்ந்து அவரை வாட்ச் பண்ணுங்கள். எங்கே போகிறாருன்னு கவனமாக பாருங்கள். ஏற்கனவே அந்த கம்பத்தில் வேலை பார்த்துக்கிறவரை இறங்கி இந்த கம்பத்தில் ஏறி மேலே உட்காந்துட்டாரு. இப்போ 2ஆவதாக இறங்கினவரும் மேலே ஏறிக்கிறது தான் இப்போ நம்ம பார்க்கோம். அவர் எங்கேயுமே போகல, இந்த கம்பத்துக்கு வேலைக்கு வந்துட்டார். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம நாடோடி மீனவன் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாத நண்பர்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள். நான் உங்கள் நாடோடி. நன்றி.